சாரதிவேலின் யுனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். யாரைக் கண்டும் பயப்படாத, உயிரைப் பற்றி கவலைப்படாத ஒரே விலங்கு மற்றும் விலங்குகளின் சோம்பி உயிரினம் என்று அழைக்கப்படும் விலங்கு தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் பற்றி இன்று பார்க்கலாம். தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் என்பது கீரிக் குடும்பத்தைச் சேர்ந்த சிற்றினம் ஆகும். தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் களின் தடிமனான அடர்த்தியான கருப்பு ரோமங்களைக் கொண்டிருக்கும். தலை முதல் வால் வரை பரந்த சாம்பல் வெள்ளை பட்டையுடன் இருக்கும். தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் குறுகிய மற்றும் உறுதியான கால்கள் உள்ளன. ஒவ்வொரு காலிலும் 5 விரல்கள் உள்ளன. பாதங்கள் மிகவும் வலுவான நகங்களால் ஆயுதம் ஏந்தியிருக்கின்றன. இதன் மூர்க்கமான தற்காப்பு திறன்களினால் சில கொன்றுண்ணை விலங்குகளையே எதிர்கொள்ளுகிறேன. இது தென்மேற்கு ஆசியா, இந்திய துணைக்கண்டம், ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றது. இதன் உயரம் 1 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை, 3 அடி 3 இன்ச்சு முதல் 9 அடி 10 அங்குலம் வரை நீளம் கொண்டவை. இதன் எடை 10 கிலோகிராம் முதல் 20 கிலோகிராம் இருக்கும். இதன் அதிகபட்சமாக 24 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் கள் மண்ணுக்குள் குகை தோண்டி அதற்குள் வாழ்கிற உயிரினம். தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் பெரும்பாலும் தனியாக இருக்கும். மரம் ஏறுவதில் சிறுத்தைக்கு அடுத்த இடத்தில் தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் கள் இருக்கின்றன. சிறுத்தைகள் பொதுவாக வேட்டையாடிய உணவை மரத்தில் வைத்து உண்ணும் பழக்கம் கொண்டது. வேட்டையாடிய விலங்குகளை சிறுத்தை மரத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கும். சிறுத்தை இல்லாத நேரத்தில் மரத்தில் இருக்கிற உணவை தேன் வளைக்கரடிகள் உணவாக்கிக் கொள்கின்றன. எதிரில் இருப்பது மானாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும். அதன் இயல்பை எதிர்த்து நிற்பதுதான். பசித்தால் பக்கத்தில் இருப்பது நாகப் பாம்பாக இருந்தாலும் ஒரே கடியில் கடித்துக் கொன்று விட்டு தூங்கிவிடும். அதன் தோல் கடினமாக இருப்பதால் பாம்பின் விஷம் உடலுக்குள் செல்வதில்லை. இதற்கு இதுதான் உணவு என்று இல்லை, எதையும் சாப்பிடும், எதை வேண்டுமானாலும் சாப்பிடும். தேன் என்றால் எத்தகைய சாகசத்தையும் தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் நிகழ்த்தும். மர உச்சியிலோ மலை உச்சியிலோ இருக்கிற தேன் கூடுகளை அடையாளம் கண்டு அவற்றை தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் காலி செய்து விடுகின்றன. அதிக மோப்ப சக்தி கொண்ட தேன் வளைக்கரடிகள் எளிதாக எதையும் கண்டுபிடித்துவிடும். தேன்கூடுகளைச் சேதப்படுத்தும் பொழுது தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் கள் தன்னுடைய காதுகளை மூடிக்கொள்ளும். அதன் தோல் அடர்த்தி காரணமாக தேனீக்களால் தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் விரட்ட முடியாமல் போய்விடுகிறது. இரவில் செயல்படும் தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் கள் தேள், கரையான், புழுக்கள், முள்ளம்பன்றிகள், முயல்கள், ஆமைகள் மற்றும் பாம்புகள் அவற்றின் இரையாகும். ஒரே நேரத்தில் 2 குட்டிகள் ஈனும். தேன் வளைக்கரடிகளின் குட்டிகள் சர்வைவல் பற்றி கற்றுக்கொள்ள தாயுடன் பயணிக்கின்றன. தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் கள் தங்களின் குட்டிகளை 2 வருடங்கள் வரை உடனிருந்து வளர்க்கும். தேன் வளைக்கரடி ஹனி பைஜர் கள் முக்கியத்துவம் அதன் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஆழமானது. ஏனெனில் இது சிறிய விலங்குகள் மற்றும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சாரதிவேல் யுனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.